ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்தே. நான் உங்க ஜெயலக்ஷ்மி. இன்னைக்கு நெறைய சகோதரிகள் கேட்டிருக்காங்க. கண்ணு கீழ இருக்கக்கூடிய நம்மளுடைய சீக்ஸ்லலாம் வரக்கூடிய கரும்புள்ளிகள், பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா? அத ரிமூவ் பண்றதுக்கு எதனா ரெமெடி சொல்லுங்க அப்டின்ட்டு. அதுக்கு நான் என்ன ரெமெடி ஆக்சுவலி ஃபேஸ்ல எனக்கும் வந்து இந்த ஏஜ் ரிலேட்டடான லைக் அங்கங்க கரும்புள்ளிகள் மாதிரி வர ஆரம்பிச்சுச்சுங்க. இப்ப அத வந்து சரி செய்யறதுக்காக நான் தொடர்ந்து வாரத்துல ஒரு குறைஞ்சது ஒரு 2 வாட்டியாவது இந்த ஒரு டிப்ஸ் நான் இப்ப சொல்ல போற டிப்ஸ் நான் பயன்படுத்துவேங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இத வந்து ரெடி பண்றதுக்காக நான் ஒரு ஆரஞ்சோட தோல் எடுத்திருக்கிறேங்க. உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி தோல் சீவி எடுத்திருக்கேங்க. இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸியில அரைச்சுக்கலாம். பாருங்க ட்ரையா இருக்கு. இதுல நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதுதாங்க நம்மளுடைய ஆரஞ்ச் உருளைக்கிழங்கு ஃபேஸ் பேக்கு. இது வந்து நீங்க வந்து வாரத்துல 2 நாளோ, இல்ல 3 நாளோ, இல்ல தொடர்ந்து நீங்க வந்து ஒரு வாரத்துல வந்து டெய்லி கூட நீங்க இத அப்ளை பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க, அது நம்மளுடைய ஸ்கின்னில வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு, செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இது நீங்க தினமும் இல்ல வாரத்துல 2 முறை, இல்ல 3 முறையாவது பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன், பிளாக் மார்க்ஸ், கரும்புள்ளிகள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சரியாயிடும். ஸோ ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஜஸ்ட் லைக் திஸ் அப்படியே அப்ளை பண்ணி விட்டா போதும். அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணி விட்டுட்டு 20 மினிட்ஸ் டு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டீங்கன்னா அது ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இப்படி இந்த சர்க்கிளில் நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு அப்படியே வாஷ் பண்ணி விட வேண்டியது. சோப் போடாதீங்க வாஷ் பண்ணும்போது. ட்ரை பண்ணி பாருங்க.